கேமராமேன் இனியன் சார், கதிர், நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே டைம் ஆகி போச்சு, பேசிட்டே இருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன். நல்லவன் சார், இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறி இருக்கேன். ஆனால் இந்த மேடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு காரணம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி, அதுவும் எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு. அதற்கு மிக்க நன்றி. முதல்ல மாதிரி இருந்தேன்னா கட 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 கடன் பேசி மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில். இப்போ என்ன அறியாமலே வார்த்தைகள் அப்படியே தடுமாறுது. அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா, இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதான்னு தெரியல. ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது. அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன். இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, குடுவா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. உண்மையிலே இவங்களோட தயவால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. ஆண்டவன் சார், அந்த வாடா போடான்ற கூட வேணாம், ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் நான் இருக்கேன். கூட்டம் கூட்டம் கூட்டம், எப்படி கூட்டம் கூட்டம் கூட்டம், இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம். அதனால இந்த படத்துல நான் நடிச்சதுல ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளே வரல. ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படம் மெனக்கெட்டு இருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டாங்க. அதெல்லாம் கண்கூட தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சாங் பார்த்தேன், ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கீங்க மகத். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இறங்கி சார் நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு மாற்றம் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, இருக்க வேண்டியதானே, ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா, பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி இருந்தோம் எனது தாய் மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்க முடியாது சார். ஏன்னு கேளுங்க, எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், உடனே கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா இப்போ என்னோட சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் கேட்ட உடனே
சரிங்க அது போய் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சார். ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிரபுராம் சார், அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு. அவர் எப்படி டைரக்டர் ஆனார்னு எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இல்லை ஏன் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சுட்டே தான் வேலை வாங்குவார். ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் யாரோ ஒரு 2 பேர் கை தட்டிடுங்க எங்கே இருக்காங்க? கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. இது கூட ஏன்னா இப்போ கையில் பிடிச்சிட்டு இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்தோம். ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டு பேசுகிறேன். இவன் என்ன தெரிஞ்சவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நான் இன்னமும் சொல்கிறேங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷ், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூல் சுரேஷ். அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. நான் சாப்பிட்றது சினிமா சோறு. சினிமா தான் நீங்கள் என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சினிமா தான் என்னை பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது. அது எல்லாமே எனக்கு சினிமா போட்ட சோறு தான். திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான், எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். என்னோட கல்யாணத்தப்போ எனக்கு இந்த பணம் தந்து, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட சோறு தான் அது. அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார், ஒரு பக்கம் சினிமா தான். அதனால் மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு கடி எதனா இருந்துச்சுனாங்க இதை நான் கீழே வச்சுருப்பேன். ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இதை நான் தோளில் தான் வச்சுருப்பேன். அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பேன்ற நம்பிக்கையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி. அது வந்து நல்லபடியாக வந்துருக்குன்னா பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கோம். டைட்டில் கெட்டவன பேருக்கு நல்லவன்டா, இப்போ நான் நல்லவனாக தான் இருக்கேன். அதில் வந்துன்னா நல்லபடியாக வந்துருன்னா படம் வந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ப்ரொடியூசர் பால் சாரெல்லாம் வந்துன்னா இந்த படம் நல்லபடியாக வந்துருன்னா இப்போ முடிச்சிருக்கு. எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்துருந்தேன்னா சில பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது மெயினாக வந்துருந்தேன்னா ஆக்சுவலாக அம்மா, அந்த தம்பி, அண்ணா, அந்த குடும்பம், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட விஷயம் வந்துருன்னா எனக்கு ரொம்ப வந்துன்னா எல்லோரும் காத்துட்ருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துருன்னா என் வாழ்க்கையில் 2007 ஒருத்தர் 2007 நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். என்னோட சப்ளைன் சார் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் விகேடி பாலன் ஐயா எனக்கு வாழ்க்கையில் இனியன்னு ஒரு கேமராமேன் கொடுத்த அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் சாருக்கு. அதுக்கப்புறம் நான் 2007 மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்க எங்கள் பிரவீன் அண்ணன் வந்து என்ன ரொம்ப நன்றி. அவருக்காகவும் என்னோட ஒரே ஃப்ரெண்டு சசி மாஸ்டர், அவர் வந்து என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் எப்படின்னா வெல்விஷர். ஒருத்தர் வந்து என்னன்னா வாழ்க்கையில் வந்து சும்மா வந்துன்னா படம் பண்ணவர்கள் சும்மா இல்லைங்க. இதுன்னா ஒரு ரூபாவும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னா 5000 கொடுத்து யோசிக்கிறாங்க. என்னை நம்பி இவ்வளோ போட்டுப்பா வந்து காசு போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவ்வளோ காசு அவ்வளோ இது இவருக்கு வந்துன்னா இவரோட பர்சனல் லைஃப் கூட ஒரு விஷயம் பண்ணிக்க மாட்டார். எல்லாம் வந்துன்னா படம் படம் படம். ஒருத்தனை சினிமா வந்துருன்னா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பாக வந்துன்னா காப்பாற்றும். ஏன்னா சார் இது 3வது படம் சாருக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்துன்னா படத்தில் வருவார் 1 கோடி ரூபா விட்டு போவார், வருவார் 1 கோடி ரூபா விட்டு போவார். இந்த படம் 100% வந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு லாஸ்ட்டாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணாரு சொல்லி 30 கோடி நஷ்டம் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நான் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தா சென்சார் கட்டத்தை கொண்டு போய் காமிச்சோம்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடிருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் கொடுக்குறது. நாங்கள் என்ன அவ்வளோ பேர் தயாரி பண்ணலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன், கலிகாந்த் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், சுத்து பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன பெருசாக நாங்கள் சம்பாதிக்கல. இப்போ 2020 எடுத்து இங்கே படம் பண்ணோம். கோவிட் டைமில் இந்த படம் பெருசாக போகல. சரி ஓகே 2 போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படம் மாதிரி நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தான் அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுறீங்க எதுக்கு வரான்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது.
அங்கங்கே சங்கத்திலேயே நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் எதுவுமே தெரியாது. என்னோடய தயாரிப்பாளர் சொன்ன ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும் திருமணம் கூட்டாளி அதுக்காக வந்தோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மகத்து என்னுடைய நண்பர் தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது ஒரு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டேரக்டரை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வரதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும். கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகன், அவர் நல்லவன் தான். அதே மாதிரி நல்லவன் நினைக்கிற கெட்டவன் நினைக்கிற மகன் தான் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்கள் டைட்டில் மாதிரி தான். ஸோ நல்ல டைட்டில் இது. இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஸோ கெட்டவன்றது அவ்வளோ பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, டைட்டில் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோட எண்ணம். ஸோ மகன் இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோட எண்ணம். ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் வந்து நான் எல்லா வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் வேறு மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்லாம் ஒரு செட்டிலான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம். கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான். சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.